என்ன பண்ணுறாரு, அபிக்கு வந்து தன்னோட காதலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் ராகவ் வந்து அபிக்கிட்ட காதலை சொல்லவே கூடாது. அந்த ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. அதுக்கு முன்னாடி அபி வந்து ராகவை பற்றி ரொம்ப தவறாக நினைக்கணும். அதே டைமில் அபி வந்து ராகவை வந்து விட்டு கொடுக்கணும். அவளோட அவசர புத்தி தான் அவளுக்கு எதிரியாக போகுது. அந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ராகவும் அபியும் வந்து நடித்த ஆட் ஷூட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. வீட்டில் உள்ளவங்களாம் வந்து அவங்கள கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து அவ்வளோ ரொமான்டிக்காக அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கிறத பார்த்துட்டு முரளியால் தாங்கிக்க முடியல. செம டென்ஷன் ஆகிறாரு. உடனே சுந்தரி கிட்ட பார்த்தீங்களா என்ன மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, லாவண்யா எதுவுமே பண்ண லாய்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. வேறு என்ன பண்ணுறது முரளி, நான் லாவண்யா கிட்ட சொல்லி தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு. இவங்க 2 பேர் நடித்து வருவாங்கன்னு யாருக்கு தெரியும். இதுதான் இவங்க கடைசியாக இருக்கிற ஒன்றா இருக்கிற கடைசி ஆட் ஷூட்டு. இதுக்கப்புறம் இவங்க லைஃப்லேயே ஒன்றா இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம தான் பண்ண போகிறோம்ல, அதுக்கப்புறம் ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுந்தரி. சரி இப்போ எல்லா விஷயமும் நடந்துருச்சு, எல்லாம் நடந்துச்சு, பக்காவாக இருக்குது. சரி இப்போ வந்து ராகவ் வந்து எப்படியும் வந்து அபிக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவானே, அப்போ என்ன பண்ணுறது? ப்ரப்போஸ் பண்ணவே முடியாது. ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அபி வந்து ராகவை பற்றி ரொம்ப கேவலமாக நினைப்பா. பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து ரெடியாக இருக்காரு. ரூமை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பக்கா வச்சுட்ருக்காரு. எப்படியாவது அபியை வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பூவெல்லாம் அலங்கரிக்கிறாரு. இந்த பூ அபிக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பூ அபிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வச்சுருக்காரு. இந்த ரெக்கை அபி கையில் போட்டு விடுவேன், அப்புறம் என்ன நாங்கள் 2 பேர் வாழ ஆரம்பிச்சிடுவோம், ரொம்ப சந்தோஷமாக என் காதல் அவள் ஏற்றுப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அதன்படியே அபி வராங்க. அபி கையில் மோதிரத்தை மாட்டி விடுறாராகோ. அபிக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் கட்டிக்கிறாங்க. ஐயோ அபி, இதோட எனக்கு சந்தோஷம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் கனவாக இருக்குது. உடனே ராகு வந்து எல்லாமே கனவா, அப்போ அபி வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் அபியை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து ஹாலுக்கு போகிறாரு. அங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. புரடிப்பட்டு முறைக்கிறாரு. ஓ அபியை கூட்டிகிட்டு வரலான்னு வந்திருக்கியா, நான் வச்சுருக்கல வேட்டு ஒன்றும் என்னால் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எங்கே வந்து என்ன பண்ணாங்க, அபி வந்து அங்கே போகலான்னு போகும்போது கரெக்டாக வந்து அஞ்சலி பயங்கரமாக கத்துறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அஞ்சலிக்கு வந்து திடீர்னு வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, என்னென்னே தெரியல, திடீர்னு கால் ரொம்ப வலிக்குது, இடுப்பு ரொம்ப வலிக்குதுன்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடையாக உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு உடனே அபி வந்து பண்ணுற கைவேதியுமே போதுமே, அபி ரொம்ப நல்லா பண்ணுவாளே, அப்புறம் எதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. கரெக்டாக சொன்னாங்கப்பா அப்படின்னோடனே அபி நீ பண்ணுமா அப்படின்னோடனே அபி வந்து அஞ்சலிக்கு வந்து கைவேதியெல்லாம் பண்ணி விடுறாங்க. ரொம்ப இப்போ பரவாயில்ல அப்படின்னோடனே அபி கூடவே இருந்து பார்த்துப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. அதன்படி அபியும் நான் இங்கேருந்தே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறாங்க. இதை பார்த்து ராகவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது ரொம்ப தவிக்கிறாரு. இப்படி தானே அதை தவிக்கணும், உனக்கு நீ லவ்வை ப்ரப்போஸ் பண்ணால் அபி கூட சேர்ந்துடலாம் நினச்சியா, அது நடக்கவே நடக்காது, உனக்கு அடுத்து அடுத்து அதிர்ச்சியை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து ராகவை பார்த்து முறைக்கிறாரு. கிட்ட நான் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணவே முடியலையே, அவகிட்ட எப்படியெல்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன், இப்படி ஆகிடுச்சே, சரி அக்காவை தானே பார்த்துக்கிறா, நல்லபடி பார்த்துக்கிட்டோம், அவள்கிட்ட நான் நாளைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணலாமா, இல்லை இதுக்கு எப்போ ப்ரப்போஸ் பண்ணுறது, இதுக்குன்னு ஒரு டைம் பார்க்கணுமே, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காராகோ. நீ இப்படி தாண்டா யோசிச்சுட்டு இருக்கணும், கடைசி வரைக்கும் உன் காதல் அவள் தெரிஞ்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முரளி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அதன்படி வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபிக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. அபி வந்து ஏற்கனவே நிறைய வந்து கிஃப்டெல்லாம் வந்தது, அதெல்லாம் பிரிக்கலாமா வேணாமா, ராகு சொன்னார் ஏன் அப்படி பிரிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிரித்து பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி முதல்ல இது லெட்டர் பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா வந்து அபிக்கு வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து ராகு அமைச்சிருக்காரு. அதை பார்த்து அபி வந்து உடஞ்சி அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. இங்கேருந்து உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.